எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை 3, 2024 அதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் ரெகுலரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டைம் குரூப் 4ல ரொம்ப மேஜர் பிளே பண்ணது கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தெற்காசியாவின் மிகப்பெரிய பறக்கும் பயிற்சி அமைப்பு எந்த மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளது அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம். எந்த மாநிலம்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளது. ஸோ இது ரிலேட்டடான நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஏர் இந்தியா தெற்காசியாவின் மிகப்பெரிய பறக்கும் பயிற்சி அமைப்பை மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதியில் உள்ள அமராவதியில் அமைக்க உள்ளது. எங்க இருக்காங்க? அமராவதியில் அமைக்க உள்ளது. ஸோ இந்த எப்டிஓ இந்தியாவில் இருக்கும் பைலட் பயிற்சி திறனை வலுப்படுத்தும். அதுபோக அமராவதி விமான நிலையத்தின் ஓடுபாதை சமூகத்தில் அரசுக்கு சொந்தமான மகாராஷ்டிரா விமான நிலைய மேம்பாட்டு நிறுவனத்தால் விரிவாக்கம் செய்யப்பட்டது. செகண்ட் கொஸ்டின், மைத்ரி என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா, இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையிலானதான் இந்த மைத்ரி அப்படின்ற ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி நடக்க போகுது. ஸோ இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஜூலை 1 முதல் 15 எங்க நடைபெறுது அப்படின்னா, தாய்லாந்தில் தக் மாகாணத்தில் உள்ள வச்ரப்ரகான் அப்படின்ற ஒரு கோட்டையில நடைபெற போகுது. ஸோ இந்தியா மற்றும் தாய்லாந்து நாட்டு கூட்டு ராணுவ பயிற்சி மைத்ரியின் 13வது பதிப்பு இது. யாரு? 13வது பதிப்பு. இது போக 12வது பதிப்பு எப்ப நடந்துச்சுன்னா 2019 செப்டம்பர். எங்க அப்படின்னா இந்தியாவோட மேகாலயாவின் உம்ரோயில் நடைபெற்றது. எங்கன்னா உம்ரோயில் நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஐரோப்பிய யூனியன் கவுன்சிலின் தலைமை பொறுப்பை சமீபத்தில் ஏற்ற நாடு எது அப்படின்னா ஹங்கேரி. ஸோ இங்க இந்த ஐரோப்பிய யூனியன் ஒன்றியத்தை பொறுத்தவரை ஒரு சின்ன ரொட்டேஷன்ல இருக்கும் தலைவர்கள் பதவி, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தலைவர் அப்படின்றது ரொட்டேஷன் படி போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ரொட்டேஷன்ல யார் வந்திருப்பாங்க அப்படின்னா ஹங்கேரியா வந்திருப்பாங்க. ஸோ 6 மாதங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் சுழலும் தலைவர் பதவியை ஹங்கேரி கைப்பற்றியுள்ளது. ஹங்கேரியின் ஐரோப்பிய ஒன்றிய விவகார அமைச்சர் யார் அப்படின்னா ஜனாஷ் போகா. யார் அப்படின்னா ஜனாஷ் போகா. அவர் தான் இந்த தகவலை நமக்கு என்ன தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஜனாதிபதி பதவி ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்களிடையே சுழலும். அதாவது ஹங்கேரி இந்த 2024 வரைக்கும், எப்போ டிசம்பர் 2024 வரைக்கும் இந்த சுழலும் தலைவர்கள் அடிப்படையில் 2024 வரைக்கும் யாரு? ஹங்கேரி தான் இருப்பாங்க. ஸோ அடுத்த 6 மாசம் அடுத்த ரொட்டேஷன் வரும்போது வேற ஏதாச்சும் ஒரு நாடு வருவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், 23 வயதுக்குட்பட்ட ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றது அப்படின்னா மொத்தம் 8 பதக்கங்களை வென்றிருப்பாங்க. ஸோ இந்த 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் 2024 எங்க நடைபெற்று வருகிறது அப்படின்னா ஜோர்டன் அம்மானில் நடைபெற்றது. எங்க அப்படின்னா ஜோர்டன் அம்மானில் நடைபெற்று வரும். இதில் இந்தியா மொத்தம் 8 பதக்கங்களை பெற்று முதல் இடத்தில் பிடித்திருக்கு. ஸோ அதுபோக ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்தத்தில் இந்திய இளம் வீரர்கள் 4 தங்கப் பதக்கமும் 2 வெள்ளி மற்றும் 2 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளனர். 70 கிலோ பிரிவில் அபிமன்யும், 92 கிலோ பிரிவில் ஜாயந்தி குமார் அவர்களும், 97 கிலோ பிரிவில் ஜாகில் சாக்சன் அவர்களும், 125 கிலோ பிரிவில் அனிரித் குமார் அவர்களும் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். ஸோ 5வது கொஸ்டின், ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2026 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா இந்தியா மற்றும் இலங்கை சேர்ந்துதான் நடத்த போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த T20 வேர்ல்டு கப் யார் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் 2 நாடுகள் இணைந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே ஃபார்மெட்ல தான் அடுத்த T20 வேர்ல்டு கப்பும் நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ்ல இங்க நடைபெற்ற போட்டியில சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது அப்படின்னா இந்தியா தான் வென்றிருப்பாங்க. ஸோ ஒரு முக்கியமான கொஸ்டின். 2007க்கு அப்புறம் 2024 தான் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐசிசி ட்ரோஃபி கடைசியா வென்றது அப்படின்னா 2013ல சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மட்டும் வென்றிருப்பாங்க. ஸோ வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப் 2011ல வாங்கியிருப்பாங்க. ஸோ முத இந்தியா வேர்ல்டு கப் வாங்கினது எப்போ? 1983. ஸோ இதெல்லாமே முக்கியமானது. ஸோ அந்த ஐசிசி ட்ராஃபிஸ் அப்படின்றது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் சொல்லலாம். ஸோ அதை நான் இங்கே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து நடத்தும். இது எந்த ஃபார்மெட்ல நடத்தும் அப்படின்னு சொன்னா மொத்தம் எத்தனை போட்டி அப்படின்னா 55 போட்டிகள். லாஸ்டா கண்டக்ட் பண்ணா அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அதே ஃபார்மெட்ல தான் அப்படியே தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுல ஆல்ரெடி 12 டீம் செலக்ட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ஒரு 8 டீம் மட்டும் செலக்ட் பண்ணணும். இந்த 8 டீம் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரி, அதாவது ஒரு கண்டம் அந்த மாதிரி இருக்கலாம். ஆப்பிரிக்க கண்டம், ஆஸ்திரேலிய கண்டம்
அமெரிக்க கண்டம் இருக்கும். ஸோ அங்க டீம்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அங்க மேட்ச் கண்டக்ட் பண்ணி அதுல யாரு டாப்பா வராங்களோ அந்த 80 டீம் தான் என்னது உள்ள வரும் தடவை. இந்த 8 டீம் மொத்தம் 20 டீமா இருக்கும். இந்த 20 டீமுக்கு என்னது லீக் போட்டிகள் நடக்கும். ஸோ லீக்ல இருந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா சூப்பர் 8 நடக்கும். என்ன நடக்கும்? சூப்பர் 8 போட்டிகள் நடக்கும். இந்த சூப்பர் 8 போட்டிகளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்னது செமிஃபைனல் 4 டீம் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் இது எல்லாமே செமிஃபைனல் பொறுத்த வரைக்கும் நாக் அவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல். ஸோ அந்த ஃபைனல்ல தான் லாஸ்டா யாரு இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 17 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், ராயல் சேலஞ்ச் பெங்களூர் பேட்டிங் பயிற்சியாளர் மற்றும் வழிகாட்டியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ஐபிஎல் உரிமையாளரான ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி இந்தியா அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பர் யார் அப்படின்னா மற்றும் பேட்ஸ்மேன் தினேஷ் கார்த்திக் அவங்கள அவங்க பயிற்சியாளர் மற்றும் வழிகாட்டியாக நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தினேஷ் கார்த்திக் அவர்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இவர் ஆல்ரெடி ஒரு 5 ஐபிஎல் டீமுக்கு விளையாண்டுருக்காரு. ஒன்னு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், அதுக்கப்புறம் கிங்ஸ் 11 பஞ்சாப், ஆர்சிசிபி போன்ற 5 அணிகளுக்கு விளையாடி இருக்காரு. ஸோ மொத்தம் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் 257 போட்டிகள் விளையாடி இருக்காரு. இந்தியாவுக்காக மொத்தம் 94 போட்டிகள் விளையாடி இருக்காரு. 1752 ரன்கள் அடிச்சிருக்காரு மற்றும் இவரோட சேர்ந்தது 9 அரை சதங்களும் அவர் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், ஒவ்வொரு ஆண்டும் உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூலை 2. எந்த தினத்துல கொண்டாடப்படுகிறது? ஜூலை 2ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ இது ரிலேட்டடான நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 2ஆம் தேதி உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. விளையாட்டு மற்றும் பத்திரிகை மீது சிறப்பு ஆர்வமும் ஆழ்ந்த ஆர்வமும் கொண்ட பல பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிசம் செய்கிறார்கள். சர்வதேச விளையாட்டு பத்திரிகையாளர்கள் சங்கம் ஏஐபிஎஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது 1994ஆம் ஆண்டு பாரிஸில் நடந்த கோடைக்கால ஒலிம்பிக்கின் போது ஒரு அமைப்பாக என்னது நிறுவனம். அந்த தினத்தை தான் என்னது அந்த தினம் என்னன்னா ஜூலை 2. ஸோ அந்த நாளை தான் இவங்க என்ன நாளா கொண்டாடப்பட்டு வர்றாங்க அப்படின்னா உலக விளையாட்டு பத்திரிகையாளர் தினமாக நிறுவி அதை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஜூன் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல ஜூலை 2 ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்போர்ட்ஸை பத்தி நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்தியா கூட இப்போ ரீசெண்டா இப்போ நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ஆனதுனால ஸோ அது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அதனால ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நாட்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம டேஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 365 நாளுக்கும் 365 நாட்களுக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ அதை நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ இது முக்கியமானதுனால அப்படின்றனால கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நேற்று கேட்டிருந்தீங்க ஒரு சிலர் சார் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக போடுவீங்களா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா ரெகுலரா இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் போடுவோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிலாம் கிடையாது. சப்போஸ் இன்னைக்கு நாளைக்கு போடுறோம் அப்படின்னா நாளைக்கு எதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் வரல அப்படின்னா நாளைக்கு டேட்டோட சேர்த்து அடுத்த டேட்ல போட்டுரும். ஸோ அப்படிதான் டிலே ஆகி போகுமே தவிர அன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் அன்னைக்கு வீடியோ இருக்காது. மற்றபடி எல்லா நாளுமே இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஸோ தேங்க்யூ.